அயலி தினமும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவங்களே செஞ்சுட்டு இருக்காங்க. காலையில எந்திரிச்சு பிரஷ்ல பேச்சு வச்சு கொடுக்கறதுல இருந்து டீ போட்டு கொடுத்து எல்லாருக்குமே பணிவிட செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா யாருக்குமே அயலி மேல கொஞ்சம் கூட கருணை இல்லை. எல்லாரும் அயலிய போட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அயலி என்ன வேலை செஞ்சாலும் அதுல ஒரு தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. திருவிழாக்காக பானைகளுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கும் போதே பரன்ல இருக்கும் ஒரு பாத்திரத்தை எடுக்க சொல்றாங்க. அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்த எலியை பார்த்து அயலி பயந்து கீழே விழுகிறாங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மஞ்சள் குங்குமத்தை எடுத்துட்டு வர சொல்லிடுறாங்க. அயலியும் வேகமா எடுத்துட்டு போகும்போது அவங்க மேல தட்டி அவங்க மேல முழுசா மஞ்சள் குங்குமமா விழுந்துருது. ஏற்கனவே சரியா வேலை செய்யலன்னு சித்தி அயலியை போட்டு அடிச்சிருப்பாங்க. இப்போ இவங்களும் அயலியை மறுபடியும் அடிக்கிறாங்க. உடனே பாட்டி, என்ன எல்லாரும் அவ கண்ணத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கீங்களா? மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவளை மட்டும்தான் குறை சொல்வீங்களா? ஏன் உன்னால பார்த்து இருக்க முடியாதான்னு பாட்டி திட்டுறாங்க. ஆனாலும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அயலி மேல பயங்கர கடுப்பா இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான். உங்க அம்மாவால தான் என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு. உங்க அம்மா தான் எல்லாத்துக்குமே காரணம்னு அயலியை கரிச்சு கொட்டிகிட்டே இருக்காங்க. அயலியோட மனசுல ஏற்பட்ட காயங்களுக்கெல்லாம் பாட்டியோட ஆறுதல் வார்த்தைகள் தான் மறந்தா இருக்கு. அந்த வீட்டு பொண்ணுங்க பரதநாட்டியம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அயலி ஜூஸோட போறாங்க. அவ ஆடுறது தப்பா இருக்குன்னு அயலியோட மனசுல படுது. ஆனா ஜூஸை மட்டும் கொடுத்துட்டு எதுவுமே சொல்லாம கிளம்புறாங்க. இத பக்கத்துல இருந்த பொண்ணு பார்த்துட்டு, ஏதோ சொல்ல வந்தீங்களே சொல்லுங்கன்னு கேக்குறா. இவ ஜதி தப்பா போடுறான்னு அயலி சொன்னதுமே, உனக்கு என்ன தெரியும் பரதநாட்டியத்தை பத்தி? இது ஒரு ஆர்ட், இதை பத்தி எல்லாம் நீ பேசுறியான்னு கோவப்பட்டு கேக்குறா. உடனே அந்த பொண்ணும் பாட்டியும் சேர்ந்து, அயலி உனக்கு தான் தெரியும்ல, நீ பரதநாட்டியம் ஆடுன்னு சொன்னதுமே அயலி சலங்கிய கட்டிட்டு ரொம்ப அழகாகவே பரதநாட்டியம் ஆடுறாங்க. அயலி ஆடும்போது அவ காலில் இருந்து விழுந்த சலங்க அந்த பொண்ணோட காலில் குத்தாம அயலி காப்பாத்துறா. அந்த சலங்க அயலியோட கையில குத்திருச்சு. அயலியோட கையில இருந்து ரத்தம் வலியுது. ஆனாலும் அயலி செஞ்சதுதான் தப்புன்னு அவ மேல கரிச்சு கொட்டுறா. அதே நேரத்துல சீஃப் கெஸ்டா ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க. அவங்களோட பொண்ணும் அந்த ஸ்கூல்ல படிக்கிறா. அந்த பொண்ணோட காம்படிஷனுக்காக அவங்க அம்மா அங்க வந்திருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பொண்ணை கடத்துறதுக்காக ஒரு கும்பல் தேடிட்டு இருக்கு. அந்த குட்டி பொண்ணோட காம்படிஷன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவோட போன்ல தெரியாம அந்த கேமரால வேற ஏதோ முகம் தெரியுது. அதை பார்த்ததுமே அவங்க அம்மா பயப்படுறாங்க. அவங்க பயந்த மாதிரியே காம்படிஷன் முடிஞ்சதுமே அந்த குட்டி பொண்ணை கடத்திட்டு போயிடுது அந்த கும்பல். உடனே அவங்க அம்மாவும் அவங்க ஃபோனை எடுத்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த குட்டி பொண்ணு யார் அந்த கும்பல், யார் அந்த குட்டி பொண்ணை காப்பாற்ற போகிறாங்கங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி.